திரு சிவமாறன் விஜயகுமார். நான் 10th படிக்கும் போதே வந்து OEMஸில் போகணும், அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் கரியர் வந்து நீங்கள் வந்து டீலர்ஷிப்பில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் பார்ட் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். எனக்கு அரியர்ஸ் இருந்தது. ஸோ மோஸ்ட் ஆஃப் யுவர் சாய்ஸ் ஆர் பீயிங் வெரி கேர்ஃபுல்லி செலக்டட்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் வந்து இப்போ ட்ராக் 3 நடந்துச்சு கரெக்டாக, அதில் வந்து நான் ஜூரியாக பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஆட்டோமொபைல் டெக்னாலஜி. ஆனால் இப்போ என்ன அந்த புக் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா அதில் இருக்க எல்லாமே எனக்கு தெரியும். நான் அதை செப்பரேட்டாக படிக்கல, பட் அந்த டைமும் எனக்கு தெரியல. இந்தியா ஸ்கில்ஸில் போகும்போது இங்கே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஃபேஸ் பண்ணும்போதே 300 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னும் போது இந்தியா ஸ்டேஜ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபஸ்ட் டைம் வேறு ஒரு கண்ட்ரியை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறது வந்து ஒரு சர்டன் கண்ட்ரிஸ் மட்டும் கால் பண்ணுவாங்க இந்தியா ஸ்கில்ஸில். நீங்கள் வந்து டேரெக்டாக டாப் லெவலில் போகும்போதும் வந்து உங்களோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ? நீங்கள் வேலையை தொடங்கும் போது டீலர்ஷிப்பில் உங்கள் சேலரி எவ்வளோவா இருக்குது? டயக்னோஸ்டிக் இன்ஜினியராக இருக்கீங்க. ஸோ நேர்களுக்கு வந்து L3 டயக்னோசிஸ், L2 டயக்னோசிஸ், L1 ஃபுல்லாக ஆட்டோனமஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கேப் டிரைவர்ன்றது ஒருத்தரே தேவையில்லை. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் யூ ஆல் டு த 4th எபிசோட் ஆஃப் ஸ்கில் ஸ்டோரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்று நம்மளுடன் இணைந்திருக்கும் நபர் திரு சிவமாறன் விஜயகுமார், டயக்னோஸ்டிக் இன்ஜினியர் ஃப்ரம் R&T BCI. வெல்கம் சிவா. தேங்க்யூ வாஞ்சி. Great. So, you are a sports player, mechanical engineering diploma degree வாங்கியிருக்கீங்க. ஸோ ஹவு டிட் இட் ஆல் ஹேப்பன்? ஏன்னா 2017 தான் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க. அந்த டைம் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணும்போது எதுக்காக டிப்ளமோ? நான் 10th படிக்கும் போதே வந்து நிறைய இந்த ரிப்பேர் அண்ட் இதிலலாம் வந்து எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து சின்னதாக ஸ்க்ராப் ஷாப் போனால் அந்த சின்ன சின்ன மோட்டார்ஸ்லாம் இருக்கும், நம்ம சின்ன வயசில் வச்சே அதை விளையாடுவோம். ஸோ அதிலேருந்தே வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏதாவது வந்து புதுசாக அது கண்டுபிடிக்கிறது, அந்த மோட்டர் வச்சு ஃபேன் தான் ரெடி பண்ணியிருப்போம், பட் ஆனால் ஸ்டில் அது வந்து பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு ப்ராக்டிக்கலாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருந்தது. ஸோ டிகிரியை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணலை, பட் பெட்டர் தென் நான் வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ வந்து சூஸ் பண்ணேன். வெரி நைஸ். ஸோ டிப்ளமோ படிக்கும்போது நான் இந்த இடத்துல தான் வேலை செய்யணும்னு உங்களுக்கு எதாவது கனவு இருந்ததா? நான் டிப்ளமோ படிக்கும் போது ஸ்டார்டிங்கில் இருந்தே எனக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருந்தது. இப்போ நான் அதில் தான் இருக்கேன். வெரி நைஸ். ஸோ 3 years கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ யூ ஸ்டார்டட் யுவர் கரியர் இன் அ டீலர்ஷிப். ஸோ நான் இது வரைக்கும் இன்ட்ராக்ட் பண்ண இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸோட நாலேஜ் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் கரியர் வந்து நீங்கள் வந்து டீலர்ஷிப்பில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் பார்ட் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து OEMஸ்க்கு போனீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எப்படி வந்து யூ என்டர்ட் இன்டு கிவ்ராஜ் மோட்டார்ஸ்? ஓகே, டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணோம் 5th செமஸ்டர் அந்த டைம்லலாம் வந்து எனக்கு அரியர்ஸ் இருந்தது. டு பி ஃப்ரேங்க், எனக்கு அரியர்ஸ் இருந்தது. ஸோ அதனால் என்னால் பிளேஸ்மெண்ட் எதுவும் அட்டென்ட் பண்ண முடியல. எனக்கு OEMஸில் போகணும் அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பட் ஸ்டில் வந்து இன்டர்வியூஸ் கிடைக்காதனால என்னால் முடியல. ஸோ டீலர்ஷிப் ஆல்சோ ரொம்ப நல்லா பார்த்து அது எனக்கு தெரியும், ஏன்னா ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் லெவலில் இருந்து மேலே போனால் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நல்ல தாட் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நான் டீலர்ஷிப் வந்து சூஸ் பண்ணேன். எனக்கு இன்பிட்வீன்லேயே வந்து ஒரு Tier 1, Tier 3, Tier 2 அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்துச்சு. பட் ஸ்டில் வந்து நான் இன்னும் ஃபுல்லாக கற்றுக்கல டீலர்ஷிப்லேயே. ஸோ சடனாக வந்து மூவ் ஆக வேணாம், இன்னும் கெரியர் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2.5 years வந்து ஸ்டில் நான் டீலர்ஷிப்லேயே ஒர்க் பண்ணேன். ஈவன் ஐ கட் சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. வெரி குட். ஏன்னா இப்போ கடந்த ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட கரியரை நாங்கள் திரும்பி பார்த்தோன்னா, நம்ம 2 பேருமே திரும்பி பார்த்தோன்னா, மோஸ்ட் ஆஃப் யுவர் சாய்ஸ் ஆர் பீயிங் வெரி கேர்ஃபுல்லி செலக்டட்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் யூ ஆல்ரெடி இன்ஸ்பயர்ட் டு டூ R&Dயில் தான், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் என்னோட கரியர் இருக்குன்றது உங்களோட ஒரு பேஷனாக வச்சுருந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் டீலர்ஷிப்பில் போயிட்டு யூ ஒர்க் அஸ் அன் ஆட்டோமோட்டிவ் டெக்னீஷியன். அங்கே 3 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் யூ ஆர் என்டரிங் இன் டு Mahindra & Mahindra இந்த R&D டீம். எஸ். ஸோ அந்த ட்ரான்சிஷன், ஸோ என்ன வந்து வெல்கம் பண்ணாங்க, எது நீங்கள் அங்கே அதிகமாக கற்றுக்கிட்டீங்க? ஓகே, இன்பிட்வீன் வந்து எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது. அது வந்து இந்தியா ஸ்கில்ஸ் வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளீட் பண்ணதுமே வந்து நான் வின் பண்ணதுக்கப்புறமே வந்து மஹிந்திரா ரிலேட்டட் பர்சன் வந்து என்னை வந்து ரெஃபர் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் வந்து ஆட்டோமொபைலில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு HR கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து எதுவும் அப்ளை பண்ணலை.
ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில். ஹெச்ஆரே வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்படி தான் என்னோடய கெரியர் வந்து ஃப்ரம் டீலர்ஷிப் டு R&D வந்து மூவ் ஆச்சு. வெரி குட். ஸோ நேயர்களுக்கு இன்ட்ரடியூசிங் வேர்ல்ட் ஸ்கில்ஸ், இதுக்கு முன்னால் இருந்த எபிசோடில் நம்ம வந்து வேர்ல்ட் ஸ்கில்ஸ்னால் என்ன, அதுக்கான ட்ரெயினர் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்தோம். பிரசன்னா சாமுவல் வாஸ் எக்ஸ்பிளைனிங் அஸ் அபவுட் இட். இன்றைக்கி வந்து வி ஆர் ஹேவிங் அ ரியல் டைம் எக்ஸாம்பிள். சிவமாறனோட ஜேர்னி எப்படி வந்து அவரோட பேஷன் வாஸ் டுவர்ட்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், பட் டீலர்ஷிப்பில் இருந்து அதுக்கு அவரோட பேஷனுக்கு ரீச் பண்ணுறது காரணமாக இருந்த தளம் இந்தியா ஸ்கில்ஸ். ஸோ முதல்ல நம்ம நேயர்களுக்கு வந்து இந்தியா ஸ்கில்ஸ்னால் என்ன, எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் பாலிடெக்னிக் முடிச்சிருக்கீங்க, ஒரு டீலர்ஷிப்பில் வேலை செய்கிறீங்க, எப்படி இதை கேள்விப்பட்டீங்க? இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ஒலிம்பிக் ஃபார் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க சிவா? இது எல்லோரும் மாதிரி நானும் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருந்தது. அண்ட் அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து டிஎன்எஸ்டிசி வந்து நிறைய இன்ஸ்டியூட் அண்டு இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி ஒரு இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் கேண்டிடேட்டை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ரோச் பண்ணாங்க. எனக்கு நான் மொபைல் அல்காரிதம் ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அகைன் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்கும் அதுவும். ஸோ நான் உள்ளே போகும்போது அண்டு எனக்கு நிறைய சைட்லேருந்து அது தெரிய வந்துச்சு. ஸோ நம்ம ரிலேட்டட் ஸ்கில் தான், நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். எனக்கு அது என்ன பண்ணணுன்ற ஐடியாவும் இல்லை, பட் ஸ்டில் ஆட்டோமொபைல், அதனால் நம்ம எதனா பண்ணலாம், நம்ம வந்து அதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணேன். ஸோ அப்படி தான் என்னோடய அப்ளிகேஷன் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஸ்டார்டிங் வந்து MCQ கொஸ்டின் ஃபுல்லாக அப்படி கேட்டிருந்தாங்க, அது எல்லாமே வந்து கிளியர் பண்ணியாச்சு. நான் அந்த டைம் தான் வந்து அது வரைக்கும் வந்து வெறும் ஸ்கில் காம்படிஷன் அந்த மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து அந்த நடக்கிற இடத்துல அங்கே போகும்போது ஒரு சென்னை டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே வந்து அந்த பீரியட் ஆஃப் டைமில் 300 வந்து வந்திருந்தாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து பக்கத்தில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது எந்த காலேஜ் என்ன இன்ஸ்டியூட் அப்படிலாம் கேட்கும்போது எல்லாருமே பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்தியா ஸ்கில்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ஸு அது மாதிரி வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து அந்த கசானோட ஒரு வீடியோ ஒன்று இருக்குது ரிலேட்டட் டு வேர்ல்ட் ஸ்கில்ஸ், அது பார்த்து வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே இது நாட் ஒன்லி ஃபார் காம்படிஷன், இது வந்து அதையும் தாண்டி நிறைய இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு அந்த வீடியோவில் வந்து நிறைய இன்ஸ்பயர் ஆச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து MCQ லெவல் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் யூ செட் நிறைய பேர் வந்து 300 பேர்கிட்ட வந்து நிறைய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ்லேருந்து படித்து உங்களோட கம்பீட் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த 2 years டீலர்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் உங்களுக்கு ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுச்சா? கண்டிப்பாக அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. எனக்கு தியரி வந்து நான் செப்ரேட்டாக படிக்கணுன்ற அவசியமே எனக்கு வந்து இல்லை. நான் ஒர்க் பண்ணேன், என்ன ஒர்க் பண்ணணும் அதுதான் வந்து ஆல்மோஸ்ட் MCQலேயே இருந்தது. அதனால் எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்ததுனால தியரி வந்து எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா நம்மளோட சமுதாயம் வந்து எப்பயுமே தியரி அண்ட் மார்க்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பட் ப்ராக்டிக்கலுக்குமே இல்லைனா அந்த டெக்ஸ்டரிட்டின்னு ஒரு ஸ்கில் இருக்குது. இன்னும் ஹேண்ட்ஸ் ஆன் ஏதாவது இருந்தாலும் என்னால் அந்த நியூவான்சஸை புரிஞ்சுட்டு என்னால் அதில் ஒர்க் பண்ண முடியும், அதில் என்னோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு வரும்போது நிறைய பேர் நீங்கள் எப்படி மோட்டர் வச்சு விளாண்டிங்களோ அதே மாதிரி நாங்களும் விளாண்டுருக்கோம், நேர்களும் விளாண்டுருப்பாங்க. அந்த டைமே பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் விளையாடாமல் போய் படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்மக்கிட்ட, உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. ஸோ எப்படி வந்து உங்களோட அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வந்து தியரியை சப்போர்ட் பண்ணுச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஆர் டெல்லிங் தட் என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னால என்னால் தியரியை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ தட் இஸ் வேர் த என்டையர் எஜுகேஷன் சிஸ்டம் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ப்ராக்டிக்கல் மோர், அண்ட் அதை வச்சு தியரி சப்போர்ட் பண்ணும்போது இட் வில் மேக் மோர் சென்ஸ். ஏன்னா இப்போ வந்து நம்ம தியரிஸ் தான் அதிகமாக படிச்சுட்டு இருக்கோம், ப்ராக்டிக்கல் பார்க்கவே இல்லைன்ற போது இந்த 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 பேரடைம் ஷிஃப்ட் ஆகுமா? அந்த மாதிரி ஆகிறதுக்கு நம்ம வந்து முன்னோடியாக இருக்கணுமா? ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் வந்து கண்டிப்பாக தியரி வந்து செப்பரேட்டாக படிக்கணுன்ற அவசியமே எப்பவுமே இருக்காது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எது அசம்பிள் பண்ணுறீங்க, எது செகண்ட் அசம்பிள் பண்ணுறீங்க, இதோட ஃபங்க்ஷன் என்ன, நெக்ஸ்ட்டு அதோட ஃபங்க்ஷன் என்ன, உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும் போதே வந்து சிஸ்டம் நாலேஜ் இந்த ஆர்டர் வைஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தேரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் என்னோடய ஆட்டோமொபைல் புக் எடுத்து நான் படிக்கும்போது வந்து ஆட்டோமொபைல் எனக்கு அந்தளவுக்கு இல்லை. அண்டு அது மினிமம் பாஸ் மார்க் தான் வந்து நானுமே எடுத்திருந்தேன். பட் ஆனால் இப்போ என்ன அந்த புக் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா அதில் இருக்க எல்லாமே எனக்கு தெரியும். நான் அதை செப்பரேட்டாக படிக்கல, பட் அந்த டைமும் எனக்கு தெரியல. பட் ஒன்ஸ் ப்ராக்டிக்கல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அந்த தியரி எல்லாமே வந்து எனக்கு தெரியுது. வெரி குட். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே யூ ஹவ் கிளியர்ட் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்.
த எம்சிக்யூ ரவுண்ட். இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ ஆர் செக்யூரிங் கோல்டு இன் த டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் சவுத் ஜோன். இல்லை நீங்கள் வந்து கோல்டு மெடலிஸ்ட். ஸோ அந்த ட்ரான்சிஷன் அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போனீங்க, அதில் எங்கே அப்ளை பண்ணணும், உங்களுக்கு இதில் மென்டர்னு யாராக இருந்தாங்களா, உங்களை வழி நடத்துனர் அப்படின்னு யாராக இருந்தாங்களா? கண்டிப்பாக வந்து எனக்கு இருந்தாங்க. ஃப்ரம் சினாப்டிக் ஸ்கில் ஸ்டுடியோலேருந்து பிரசன்னா சம்மில், அவர் தான் என்னோடய மென்டர். அண்டு ஓம்கார் ராணே வந்து என்னோடய ட்ரெயினர். ஸோ அவங்க 2 பேர் வந்து ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நேஷ்னல் லெவலில் கொண்டு போனது வந்து அவங்க தான். கரெக்டான பாத்தில் வந்து என்னை கைட் பண்ணாங்க, இப்படி தான் போகணும் அண்டு என்னென்ன இருக்குது. அண்டு ஈவன் ஃபார் ஸ்மால் திங்ஸ் வந்து பெரிய இம்பேக்ட் வந்து சேஞ்ச் பண்ணும் அவங்க சொன்ன அட்வைஸ் அண்டு மென்டார்ஷிப்னால. அண்டு அவங்க நிறைய வந்து அதில் தான் வந்து ட்ரைனிங்கில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து லேர்ன் பண்ணேன். நமக்கு ஒர்க் பண்ண தெரியும், பட் அது எப்படி வந்து குளோபல் லெவலில் வந்து கொண்டு போகிறது அண்ட் எப்படி ரொம்ப ஸ்டாண்டர்டைஸாக ரொம்ப சேஃப்டியாக எப்படி வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணால் ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஒர்க் பண்ணலாம், பட் அதை எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரைனிங்ஸில் தான் கற்றுக்கிட்டேன் நான். வெரி நைஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த இதுக்கு எப்படி அப்ளை பண்ணீங்க சிவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் எம்சிக்யூ கிளியர் பண்ணதுக்கப்புறம் எப்போ கால் நடக்கும்? ஏன்னா அந்த என்டையர் ஜேர்னி இஸ் ஃபார் 2 years. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வேர்ல்ட் ஸ்கில்ஸ் நடக்கும். ஸோ இந்த ஜேர்னி எப்படி, அந்த ஃபஸ்ட்டு எங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணனால டிஸ்ட்ரிக்டில் அப்பியர் ஆக முடிஞ்சது, அது ஜெயிச்சதுக்கப்புறம் எத்தனை நாள் எடுத்தது உங்களுக்கு ஸ்டேட்டுக்கு அப்பியர் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் கால் வந்ததுக்கப்புறம்? ஸோ அந்த ஜேர்னியை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து அப்ளை பண்ணது 2019. 19 அப்ளை பண்ணதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எவ்ரி ஒன் நோஸ் கோவிட். ஸோ அப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு நெக்ஸ்ட்டு இது நடக்குமா இல்லையா அப்படின்றதே எனக்கு வந்து ஒரு பெரிய டவுட்டாகவே இருந்துச்சு. பட் வந்து 2021 வந்து அகைன் பேண்டமிக் எல்லாம் முடிஞ்சதுக்கு ஓரளவுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் 2021 வந்து ஸ்டேட்க்கு கால் வந்தது. ஸோ ஸ்டேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுலேயும் சேம் கோல்டு மெடலிஸ்ட். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து சவுத் ரீஜனல். ஒன்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப குயிக்காகவே நடக்கும். பட் நம்ம பீரியட் ஆஃப் டைமில் வந்து அந்த கோவிட்ன்றதுனால வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் மற்றபடி அப்ளை பண்ணதுலேருந்து அந்த டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, ரீஜனல் எல்லாமே வந்து 1 to 3 months வந்து எல்லாமே ஒன்லி கேப் 2 to 3 months மேக்ஸிமம், அதுக்குள்ளேயே எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். வெரி நைஸ். ஸோ ஸ்டேட்டில் யூ ஹவ் அகெயின் ஒன் த கோல்ட் மெடல். So next stage is representing Tamil Nadu in the India platform. So India skills. So again you have a mentor. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சினாப்டிக் ஸ்கில் வந்து உங்களுக்கு மென்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா ஸ்கில்ஸில் போகும்போது இங்கே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஃபேஸ் பண்ணும்போதே 300 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னும் போது இந்தியா ஸ்டேஜ் எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் வந்து எனக்கு என்ன தாட் இருந்தது அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக்டில் 300% கடந்து தான் வந்திருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்னால் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து அவ்வளோ பேர் கடந்து தான் அவங்க வந்திருப்பாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு ரீஜனல் நடந்தது. ஸோ ஒரு ரீஜனல்லேருந்தும் அவங்க தான் வந்திருப்பாங்க. மென்டர்ஷிப் இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ வந்து காம்படிட்டரை வந்து ஃபோக்கஸ் பண்ணாத, ஃபோக்கஸ் ஆன் யுவர் காம்படிஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, உனக்கு என்ன தெரியுமோ அதில் வந்து ஸ்ட்ராங்காக இரு. ஸோ காம்படிட்டர் கூட வந்து எதுவும் கம்பேர் பண்ணாருன்றது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒன்று இருந்தது. ஸோ நான் வந்து அந்த டைமில் காம்படிட்டர் கிட்ட நான் அதிகமாக பேசலை, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, மேபி அது வந்து எனக்கு பயத்தை உண்டாக்கும் அப்படின்றது வந்து எனக்கே அது பயமாக இருந்தது. அதனால் நான் வந்து அவங்கக்கிட்ட எதுவும் காண்டாக்டில் இல்லாமல் இப்போ இதுதான் நடக்க போகுது, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும்தான் எனக்கு இருந்ததே தவிர ரொம்ப வந்து நான் காம்படிட்டரை பற்றி யோசிக்கல. ஸோ அதனால தான் வந்து என்னால் செக்யூர் பண்ண முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். வெரி குட். ஸோ போட்டியை பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க, போட்டியாளர்கள் மேலே இல்லை. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லைஃப் லெசனும் கூட. ஸோ இந்தியா ஸ்கில்ஸில் வந்து யூ ஹவ் செக்யூர்ட் சில்வர் மெடல். ஸோ அந்த தருணம் எப்படி இருந்தது சிவா? ஓகே, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து யாரெல்லாம் வந்து அங்கேயுமே கொஞ்சம் பேண்டமிக்காக இருந்தது டெல்லி டைமில். ஸோ யாரெல்லாம் வந்து வின் பண்ணாங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து பொசிஷன் வந்து எதுன்றது தெரியல. ஸோ நம்ம செலக்ட் ஆகிட்டோம், சம்திங் ஏதோ ஒரு பொசிஷன் செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்றது தெரியும். பட் ஆனால் என்ன பொசிஷன்றது வந்து ரொம்ப ஈகராக இருந்தது. ஸோ காம்படிஷன் பீரியடில் கூட எனக்கு அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லை. ஓகே, ஆக்சுவலி காம்படிஷனில் வந்து எனக்கு ப்ரெஷராகவே இல்லை, சிம்பிளி சொல்ல போனால். ஏன்னா வந்து ரொம்ப
மீன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருந்ததே தவிர பட் ப்ரெஷர் வந்து ரொம்ப எனக்கு கம்மியாக தான் இருந்தது டியூ டு ஸோ மெனி ரீசன்ஸ். அங்கே போய் நிற்கும் போது அங்கே 1 2 3 வந்து லைனாக நிற்க வைப்பாங்க. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்குமே கால் பண்ணும்போது நம்ம என்ன பொசிஷன் அப்படின்றதே வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஆல்மோஸ்ட் தட் இஸ் 3 to 4 ஹவர்ஸ்க்கு மேலே தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ சிவகுமாரன் சில்வர் மெடல் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு சொல்லும் போதே வந்து ஸ்டில் என்னோட அந்த வீடியோ வந்து நான் இன்னும் கூட எடுத்து பார்க்கும்போது ஸ்டில் எனக்கு அது கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். நாங்கள் நேயர்களுக்கும் அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறோம், நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் அனுமதியுடன். Next category is automobile technology. Silver, Sivamaran V, Tamil Nadu, and bronze, Nitin Shaji from Kerala. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கும் கூஸ் பம்ப்ஸ் வருது. ஸோ சில்வர் மெடல் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் த ஸ்டேஜ் இஸ் ஓப்பன் டு வேர்ல்ட் ஸ்கில்ஸ். ஸோ உங்கள் ஜேர்னி எப்படி இருந்தது அதுக்கப்புறம்? ஓகே, இந்தியா ஸ்கில்ஸ் சில்வர் மெடல் வின் பண்ணதுக்கப்புறம் வந்து எமிரேட் ஸ்கில்ஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அபுதாபியில் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே போனோம். அங்கே போனது வந்து ஃபஸ்ட் டைம் அது என்னோடய இன்டர்நேஷ்னல் ட்ராவல். அதுக்கு நான் போகிறதுக்கு ஒரு 3 to 4 days பிஃபோர் தான் வந்து நான் பாஸ்போர்ட்டே எடுத்தேன். ஓகே, ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஃபாரின் போவேன் அப்படின்ற எனக்கு அந்த தாட் கூட எனக்கு இல்லை. ஸோ 3 to 4 days முன்னாடி தான் எனக்கு பாஸ்போர்ட்டே ரிசீவ் ஆச்சு. போனதும் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வேறு ஒரு கண்ட்ரியை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்டு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து தோணிகிட்டே இருந்தது. அண்ட் சேம் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே வந்து இருந்தது. ஏன்னா வந்து சொன்னது என்ன அப்படின்னா, நீ இப்போ வந்து ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது வந்து நீ உன்னோட பேர் என்ன எதுவுமே தெரியாது யாருக்கும். அண்ட் உன்னோட டிஸ்ட்ரிக்ட் தான் உன்னோட தமிழ்நாடு அப்படின்றது மட்டும்தான் தெரியும். இப்போ நீ வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கும்போது வந்து நீ உன்னோட நேம் யாருக்குமே தெரியாது. யூ ஃப்ரம் இந்தியா அது மட்டும் தான் தெரியும். நீ வந்து ஒரு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுற. ஸோ அதனால் வந்து அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப இருந்தது. அண்ட் அதனால தான் வந்து என்னால் நல்லா பர்ஃபார்மும் பண்ண முடிஞ்சது எமிரேட் ஸ்கில்ஸில். இட்ஸ் a ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் நினைக்கிறேன் எமிரேட் ஸ்கில்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் போது எப்படி வந்து அதை உங்களை வந்து ரிசீவ் பண்ணது? ஸோ நீங்கள் அதை ஜெயிச்சிட்டிங்களா? எப்படி அதை கால் பண்ணுறது சிவா? ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறது வந்து ஒரு சர்டன் கண்ட்ரிஸ் மட்டும் கால் பண்ணுவாங்க இந்தியா ஸ்கில்ஸில். அந்த டைமில் வந்து 11 கண்ட்ரிஸ் வந்து கூப்பிட்ருந்தாங்க. பெல்ஜியம் அண்ட் அபுதாபி அண்ட் சம் அதர் சவுத் கொரியா அண்ட் சில கண்ட்ரிஸில் அந்த மாதிரி வந்து நிறைய கண்ட்ரிஸ் கூப்பிட்ருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்லி காம்படிஷனோட மெயின் எய்ம் வந்து வேர்ல்ட் ஸ்கில்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடச்சிது. நிறைய அந்த இடத்துல வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அங்கே தான் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கும் போது உங்களுக்கு துணை நின்ற கம்பெனி வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா உங்கள் கூட சப்போர்ட்டிவாக இருந்து அதுலேருந்தே ஒரு ட்ரெயினர் வந்து பிரசன்னா சாமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஜேர்னியை லீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் எமிரேட் ஃப்ரெண்ட்லி ஸ்கில் காம்படிஷனில் ஜெயிச்சிட்டிங்க. திருப்பி வரீங்க. வந்தபோது வாட் வாஸ் ஹவ் ஆர் யூ பீங் ரிசீவ் பை தி OEM? எப்படி வந்து இந்த OEM உங்களை ரிசீவ் பண்ணுச்சு? அங்கேருந்து எப்படி டுவர்ட்ஸ் RNTBCI? ஓகே, மஹிந்திரா ரிட்டர்ன் வரும்போதும் எனக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிது. அண்டு பெரிய டாப் மேனேஜ்மெண்ட்லேருந்து என்னை நிறைய அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் த்ரூ மெயில் அண்ட் டைரெக்டாகவும் வந்து எனக்கு நிறைய அப்ரிஷியேஷன் கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து RNTBCIயில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ ஐ மூவ் டு RNTBCI. வெரி நைஸ். ஸோ இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன லைஃப் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டீங்க? அஃப்கோர்ஸ் டெக்னிக்கல் ஸ்கில்லை நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டேஜையும் நீங்கள் தாண்டி இருக்க முடியும். பட் வாழ்க்கைக்கு முக்கியமான என்னென்ன பாடங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஓகே, நம்ம கெரியர் க்ரோத் வந்து இப்போ நம்ம ஸ்டார்டிங்கே வந்து டிப்ளமோ முடிக்கிறோம் அப்படின்னா சடனாக வந்து ஒரு டெஸ்லாலேயோ BMWலேயோ வந்து டைரெக்டாக ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். டைரெக்டாக வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் போகணும் அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்டு டாப் லெவல்லேருந்து நீங்கள் கிரவுண்ட் லெவலில் மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கிரவுண்ட் லெவலில் இருந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கீழே என்ன நடக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். அண்டு உங்களால் மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாக டாப் லெவலில் போகும்போதும் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ
இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ? நீங்கள் வேலையை தொடங்கும் போது டீலர்ஷிப்பில் உங்கள் சேலரி எவ்வளோவா இருந்தது சிவா? என்னோட சேலரி 2017 வந்து 8,000 இருந்துச்சு. 8,000க்கு உங்கள் வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்க மினிமம் சேலரி வேஜஸ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு எப்பயுமே ஒரு 12,000க்கு மேலே இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டீலர்ஷிப்ஸ் ஒரு OEM இஸ் கிவிங் அரௌண்ட் 15,000க்கு மேலே கொடுக்குறாங்க. அதுக்கே நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து தேர் நாட் ஹாப்பி வித் இட். ஏன்னா எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஹேவிங் கிக் ஒர்க்கிங் அஸ் தேர் மெயின் ஜாப். இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி இல்லைனா வந்து கேப் டிரைவிங்கில் வந்து முக்கியத்துவமாக கொடுத்துருக்காங்க. தேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க அதில். ஸோ உங்களோட கரியர் க்ரோத் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஏன்னா கிக் ஒர்க்கிங்கில் வந்து ரொம்ப நாள் வந்து கரியர் க்ரோத் இருக்காது. ஏன்னா உங்களோட ஓன் பாடிக்கும் வேர் அண்ட் டேர் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து டெலிவரி கொடுத்துட்டே இருப்பீங்க, அதனால் நிறைய கஷ்டப்படுவீங்க. பட் இதில் வந்து உங்களோட வளர்ச்சி இருக்குல்ல, 2017 ஆரம்பித்து இப்போ இருக்க பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம். இன்னொன்று வந்து உங்களோட டெக்னிக்கல் ரெக்கக்னிஷன். ஏன்னா RNTBCAல நீங்கள் வந்து L1 டயக்னோஸ்டிக் இன்ஜினியராக இருக்கீங்க. ஸோ நேர்களுக்கு வந்து L3 டயக்னோசிஸ், L2 டயக்னோசிஸ், L1. ஸோ L3ல இருக்க டீம் மெம்பர்ஸ்னால ஏதாவது சால்வ் பண்ண முடியலன்னா அவங்க L2க்கு அனுப்புவாங்க. L2வில் இருக்கவங்க பிட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் உள்ளவங்க, அவங்களும் சால்வ் பண்ண முடியலனா மட்டும்தான் L1க்கு போகும். ஸோ டயக்னோஸ்டிக் இன்ஜினியராக L1 லெவலில் உட்காந்துருக்காரு. 24 வயசில் உட்காந்துங்களா? 25ல் யூ ஹவ் பிகம் அன் L1 டயக்னோஸ்டிக் இன்ஜினியர். பட் பொதுவாக உங்களை மாதிரி இந்த மாதிரி காம்படிஷனில் இல்லாமல் OEM மூலியமாகவோ இந்த மாதிரி டீலர்ஷிப் மூலியமாக கற்றுட்டு வரவங்க எப்போ வந்து எந்த வயது வரம்பில் வந்து L1ல் உட்கார முடியும்? வயது வரம்பு வந்து சில டைம் டாப் காலேஜில் படிச்சுட்டு அண்டு கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினியாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அண்டு ஃப்ரம் கிரவுண்ட் லெவலேருந்து வரணும் அப்படின்னா மினிமம் 30 இயர்ஸ் கூட ஆகும். 30 வயசில் வந்து ஒருத்தவங்க L1 ஆகிற இடத்துல நீங்கள் 25 இயர்ஸில் வந்து பிடிச்சிருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து அந்த ஸ்கில்லை வந்து நிறையா கற்றுக்கிட்டீங்க, அதுக்கான ஹார்ட் ஒர்க் கொடுத்து நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க உங்களை, இல்லை? ஸோ கிரேட். ஸோ நீங்கள் இப்போ இருக்க மாணவர்கள், ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து கிடைக்கிற வேலையை வந்து விட்டுடுறாங்க, கம்மியான சம்பளம்னு நினைக்கிறாங்க. அவங்க எப்படி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்? ஏன்னா தமிழ்நாடு ஆட்டோ ஸ்கில்ஸ்லேருந்து எங்களுக்கு வந்து மனித வளம் தேவை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக ரீதியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு ஆட்டோ ஸ்கில்ஸ்லேருந்து நாங்கள் ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, டென்மார்க் போன்ற ஜெர்மனி போன்ற அனைத்து நாடுகளிலிருந்தும் எங்களுக்கு வந்து ஸ்கில்டு மேன் பவர் வேணும் அப்படின்ற ரிக்குவயர்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த வருஷத்துலேயே வந்து வி ஆர் சென்டிங் அரௌண்ட் 25 ஆட்டோமோட்டிவ் டெக்னீஷியன் டென்மார்க்கு அனுப்புறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இதில் பார்க்கும்போது இப்போ இருக்க மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் நினைக்கிறது என்னது? ஓகே, இப்போ நீங்கள் கிக் ஒர்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜிஸ்லாம் வந்து ஸ்டில் டெவலப் ஆகிடுச்சு. டைரெக்டாக வந்து ரோபோட்டாகவே டெலிவரி பண்ணுறதெல்லாம் வந்து அதர் கண்ட்ரீஸில் வந்து டெவலப் ஆகிடுச்சு. அண்ட் ஃப்யூச்சரில் வந்து நம்ம கண்ட்ரிலேயும் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுல வந்து பெரிய இது இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து இப்போ கேப் டிரைவிங் அந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ அடாஸ் வந்துருச்சு, L2 லெவலில் நம்ம இருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஃபுல்லாக ஆட்டோனமஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கேப் டிரைவர்ன்றது ஒருத்தரே தேவையில்லை, நம்ம டைரெக்டாக உட்காந்துட்டு எங்கே போகணுன்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து போயிடும். ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டாக மட்டும் யோசிக்காமல் ஃப்யூச்சரில் வந்து என்ன நடக்கும் அப்படின்றதும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்கில்ல இல்லை வந்து ஒரு கரெக்டான ஒரு கெரியரில் வந்து ஃப்ரம் கிரவுண்ட் டு டாப் லெவல் வந்து நீங்கள் அதிலே மேனேஜ் பண்ணணும். சேம் ஒரே இதில் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களோட கெரியர் க்ரோத்தும் இருக்கும் அண்டு உங்கள் ஃப்யூச்சரும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி போகிறத விட்டு பெட்டர் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் கெரியர் அண்ட் ஸ்கில் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றது வந்து யோசிச்சா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி நைஸ். இப்போ நீங்கள் வந்து மாஸ்டர் ட்ரெயினராக இருக்கீங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி வேர்ல்ட் ஸ்கில்ஸ் நோக்கி வர மாணவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் ட்ரெயினராக இருப்பீங்களா? நான் கண்டிப்பாக இருப்பேன். அண்டு நான் நேஷ்னல் லெவலில் 2024 நான் ஜூரியாக இருந்தேன் ஃபார் ஆட்டோமொபைல் டெக்னாலஜி கேட்டகரி. அண்டு தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் வந்து இப்போ ட்ராக் 3 நடந்துச்சு கரெக்டாக, அதில் வந்து நான் ஜூரியாக பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஆட்டோமொபைல் டெக்னாலஜியில். ஓகே, வெரி நைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் எபிசோட் அண்ட் ஷேரிங் யுவர் லைஃப் ஜர்னி. இது வந்து நிறைய மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் என்ற நம்பிக்கையுடன்
எங்கள் சைட்லேருந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் மேலும் மேலும் நீங்கள் வளரணும். நிறைய வாழ்த்துக்கள் அதற்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மஞ்சி.